அனைவருக்கும் வணக்கம். 2023 ஜூன் மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்துலேருந்து விஜயவாடா வரக்கூடிய ட்ரெயினில் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வராங்க. ஒரு 14 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சோகமாகவும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கனாக்கா, பாப்பா என்ன பாப்பா உடம்பு சரியில்லையா, இல்லை பசிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வாயே திறக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த லேடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து வாய் திறக்கிற மாதிரியே கிடையாது. என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஞ்சி பார்த்து ரொம்ப வந்துட்டு ஒரு பெத்த தாய் மாதிரி விசாரிக்கிறாங்க. என்ன தான் பாப்பா உனக்கு நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு தன்னோட லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்லுது. ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து கோமதி. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட அந்த லேடி வந்துட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி உடனடியாக வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் வந்து அந்த பொண்ணை சேர்க்கறக்காக வராங்க. ஸோ அங்கே சேர்க்க வந்துட்டு உடனடியாக போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டு உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது போலீஸுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த சின்ன பொண்ணோட லைஃப்பில் வந்து என்ன நடந்ததுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆந்திராவில் ராஜமகேந்திரவரம் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு இந்த கோமதி வந்துட்டு ஃபேமிலியோடு இருக்காங்க, அப்பா அம்மாவோட. ஆனால் இந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ யாருமே இல்லாமல் அனாதையாக நின்றுட்டு இருந்த இந்த பொண்ணை வந்துட்டு சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வளர்க்கும்போது இந்த பொண்ணை வந்துட்டு தாம் பொண்ணு மாதிரி பார்க்க கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி நடத்தியிருக்காங்க. வீட்டு வேலை செய்ய சொல்கிறது, எல்லா வேலையும் செய்ய சொல்லியிருக்காங்க அடிமை மாதிரி. ஆனாலும் இந்த பொண்ணு வந்துட்டு ஏன்னா யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, என்ன பண்ணுவாங்க, சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை வந்துட்டு 5ஆவது வரைக்கும் வந்து ஒரு வழியாக படிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு நம்மளால் படிக்க வைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு பெரிய லெவல் அமௌண்ட்டு செலவாகும். எதுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2020 வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விசாகப்பட்டினம் வெங்கோஜி பாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்க்குறாங்க, அனாதை ஆசிரமம். இந்த ஆசிரமத்தோட ஹெட்டு, அதாவது ஆசிரமத்தோட ஓனர் யார் அப்படின்னாக்கா பூர்ணானந்தா அப்படிங்கிற ஒரு 63 வயசை சேர்ந்த ஒரு சாமியார். இந்த பூர்ணானந்தா சாமியார் பார்த்தீங்கன்னா அனாதை ஆசிரமமும் வச்சுருக்காரு, முதியோர் இல்லமும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்க ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோமதி மாதிரியே நிறையா குழந்தைகள் வந்துட்டு இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாமல் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டு அப்பா அம்மா இறந்து போனதுனால இல்லை கைவிட்டதுனால இந்த மாதிரி வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து நிறையா குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் சேர்ந்ததுலேருந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு மாதிரி நிறையா பொண்ணுங்க இருக்கும்போது கூட வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிச்சுதான்னு கேட்டால் அதான் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த பூர்ணானந்தா சாமியாரோட கேரக்டர் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப காமவெறி பிடிச்ச ஒரு ஆள். என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு டெய்லியும் வந்துட்டு உறவு வச்சுக்குவார். வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணுங்களை வந்து பண்ணுறது. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப வயசானவர் அப்படிங்கிறதுனால கிஸ் கொடுக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன சில்மிஷ வேலையெல்லாம் ஈடுபடுறது. ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஆள் நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த கோமதி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஆளோட பார்வை வந்து டோட்டலாக அந்த கோமதிக்கு வருது. ஸோ கோமதி எப்படியாவது வந்துட்டு நம்ம வந்து சொல்லி அந்த பொண்ணு சேர்ந்த சில நாட்கள்ல இருந்தே அந்த பொண்ணை தனியாக ரூமு கூட்டிகிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக இந்த பொண்ணு வந்துட்டு இதை வெளிலையும் சொல்லலை, அதை ஏன்னா மிரட்டியிருக்காங்க வெளியில் சொல்லக்கூடாதுன்னு. ஸோ வெளியிலையும் சொல்ல முடியாமல் மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்குது இந்த கோமதி. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளான்னு கேட்டால் அதான் கிடையாது, ரெகுலராக வந்து நடந்துகிட்ருக்கு. அடிக்கடி வந்துட்டு தன்னோட ரூமுக்குவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2021 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதே மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்காரு இந்த கோமதியை. இந்த பொண்ணு வந்துட்டு வெளியில் எதுவும் சொல்லவும் முடியல, எங்கே போகிறது ஏன்னா எதுவும் தெரியாது. ஒரு 11 வயசு தான் ஆகுது இந்த பொண்ணுக்கு. அதனால் இந்த சாமியார் பண்ணுற லீலையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. 2021 ஃபுல்லாக அந்த பொண்ணை வந்து இந்த ஆள் நாசம் பண்ணிட்டான். 2022 இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட பெட்ரூம்லேயே வச்சுட்டான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களோடையும் பழக விடாமல் தன்னோட பெட்ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சங்கிலி எடுத்து ஒரு விலங்கை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டான். கட்டி போட்டு டெய்லியும் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை வந்து பண்ணுறான். இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சரியான சாப்பாடும் கொடுக்க கிடையாது, குளிக்க கூட வைக்கிறது இல்லை. அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன்னா சாப்பாடு கொடுத்து ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னாக்க எதிர்த்து பேசுவாங்க, இல்லை தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ சாப்பாடே இல்லை அப்படிங்கும்போது தான் சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கொடூர எண்ணத்தோடு வந்து இந்த ஆள் செஞ்சுட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சங்கிலியில் கட்டி கிடக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய தெரியும் இங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம். ஆனால் இந்த குழந்தை வந்துட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கு, வந்து சங்கிலியெல்லாம் கட்டி போட்டு சாப்பாடு கூட சரியாக கொடுக்காமல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்து
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2023 ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த சாமியார் இல்லாத டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து நீ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இங்கேருந்து தப்பிச்சிருப்பாப்பா நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளப்பி விடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இந்த விஜயவாடா வரக்கூடிய ட்ரெயினில் வந்துட்டு இந்த பொண்ணு ஏறி வராங்க. ஸோ இந்த டயத்தில் தான் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு லேடி வந்துட்டு நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டுட்டு வந்து ஒரு ஹாஸ்டல்லையும் சேர்த்து அதே சமயத்தில் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணினது. இப்போ விஜயவாடா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா விசாகப்பட்டினம் போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சாமியாரோட லீலைகள் பற்றின எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க நேரடியாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் வந்துட்டு இந்த சாமியாருக்கே தெரியாமல் விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு தினம் வந்து எங்களை அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்து தூக்கிட்டு போய் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வலுக்கட்டாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் இந்த ஆசிரமத்தை விட்டு வந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா உடனடியாக வந்து இந்த சாமியாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவரை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த சாமியார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுது. ஆக்சுவலாக அந்த கோமதின்ற பொண்ணை நான் எதுவுமே பண்ண கிடையாது. இந்த பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணுங்களையும் நான் வந்து இந்த மாதிரி தவறாக தொட்டது கிடையாது. என்னோட நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக சில பேர் வந்துட்டு இந்த பொண்ணுங்களுக்கு வந்து காசை கொடுத்து இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த கோமதி வந்து இந்த ஆசிரமத்துலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆல்ரெடி வந்து பல கிரிமினல் வேலையை பார்த்தாலும் தானே, அதனால் இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் உடனடியாக போலீஸில் போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். எங்கள் ஆசிரமத்துலேருந்து இந்த பொண்ணு வந்து வெளில போயிடுச்சு, அதாவது காணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னாக்கா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இவர் மேலே டவுட் வரும். அதனால் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சேஃப்டி கொடுத்து வச்சுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரிமினலாக யோசனை பண்ணியிருக்காரு. இவர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவர் மேலே வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்டே இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவர் மேலே வந்து ஏதாவது க்ரைம் கேஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணும்போது 2012 வந்து ஒரு 15 வயசு பொண்ணு வந்து ரேப் பண்ண கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜாமீனில் வெளில வந்து சுற்றிட்டு இருந்திருக்காரு. இந்த சாமியார் வந்து இதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து ஃபைனலாக வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஏன் அப்படின்னா பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம், இதுதான் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பணம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சாட்சிகளை ஈஸியாக கலைச்சிருவாங்க. ஒன்று பணம் கொடுத்து கலைப்பாங்க, ரெண்டாவது மிரட்டி பண்ணுவாங்க. ஸோ இதில் ரெண்டில் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணி சாட்சியே இல்லாமல் இந்த கேஸில் வந்துட்டு தகுந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவர் வந்து வெளில வந்துடுவார். இந்த கேஸில் இந்த பூர்ணானந்தா சாமியாரோட லீலைகள் பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.